hello, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா fish fry and mushroom egg burji பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ. சாதாரண ஃபுட்டு தான். ஒரு ஃபிஷ் ஃப்ரைவும் மஷ்ரூம் எக் புர்ஜி, அது கூட கொஞ்சம் நான் வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டும் வச்சு பண்ணும்போது ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அதை தான் இப்போ வந்து நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டே டியூன். இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான், எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். நானும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது பேச்சுலர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, சமைக்க தெரியாது, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி விட்டு தனியாக வெளியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க அவங்களாம் இதை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரையை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரையில் நான் என்ன பண்ணேன்னா, ஈவினிங் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 ஸ்பூனு மிளகாத்தூள், நீங்கள் காஷ்மீரி சில்லி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கூட போடலாம், ஏன்னா அவ்வளோ ஸ்பைசி இருக்காது. நான் வந்து தனி மிளகாத்தூள் வச்சுருந்தேன், குழம்பு மிளகாத்தூள். அது கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் நான் வந்து அந்த 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டேன். எனக்கு இதில் அந்த இதெல்லாம் ஆட் பண்ண பிடிக்காது. இந்த ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க சில பேர், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால் ப்ளைனாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இது 3 போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, வாட்டர்லாம் எதுவும் போடக்கூடாது. அப்படியே ஃபிஷ் கழுவிட்டு போய் விற்கிறோம் இல்லையா, அப்படியே ட்ரையாகவே அந்த ஃபிஷ்லேயே லைட்டாக வாட்டர் இருக்கும், அப்படியே நல்லா சார்ட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேட் நைட் தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால் ஒரு 11 o'clock போல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். காலையில் எழுந்து ஒரு 10 மணிக்காக நம்ம பொறுமையாக தவா வச்சுட்டு, நான் இந்த எப்பவுமே டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன், அது உடம்புக்கு நல்லது கிடையாது நம்மளுக்கு. அதனால் பெஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, பெஸ்ட் வே வந்து சும்மா ஒரு நல்லெண்ணெய், நான் எப்பவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 to 100 ml நல்லெண்ணெய். 50 ml ஊற்றினாவே போதும். நான் ஊற்றுனது வந்து 50 ml தான் இருக்கும், 100 mlலாம் ஊற்றலை. 50 ml ஊற்றிட்டு சும்மா அதிலேயே வந்து நம்ம நல்லா ஹீட் ஆன பிறகு ஆயில் நல்லா லைட்டாக புகை வரும் பார்த்துக்குங்க, நல்லா சூடாகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை அந்த மாதிரி டைமில் நல்லா நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு பீஸாக போட்டு நீங்கள் பெரட்டி எடுத்துடலாம். அப்படியே விட்டுறக்கூடாது. போட்டுட்டு ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகுனா, போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுனா லைட்டாக ஸ்பூனால் தள்ளி ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தவால் அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் என்ன பண்ணணும், லைட்டாக மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போடணும். ஃபிஷ்ஷு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மேக்ஸிமம் வந்து 3 to 5 minutesலேயே ஃபிஷ்ஷு வெந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் கூட நல்லா கொஞ்சம் ஹார்டாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக கூட நீங்கள் விடலாம். பட் 3 to 5 minutesக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் அந்த கீழே போய்டும், அந்த ஆயிலில் போய்டும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம தவா ஃப்ரை தான் பண்ணுறோம், அதில் அதிகமாக எந்த இதுவும் போகாது, அதிலே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும், அதனால் சரியாக வேகாது. அதனால் சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாவும் வேகும், உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ், அதாவது குக் பண்ண தெரியாதவங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து சால்ட்டு போட்டு உங்களுக்கு ஒரு புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா ஒரு லெமன் கூட நீங்கள் புழிஞ்சு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் நைட் நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டே எடுத்து பண்ணி பாருங்கள், நல்லா மசாலாலாம் ஏறி நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி மஷ்ரூம் எக் புர்ஜி. நான் மஷ்ரூம் எக் புர்ஜின்னு நேம் வச்சேன். ஏன்னா வந்து அதில் வெண்டைக்காவும் நான் ஆட் பண்ண போகிறேன். அதை ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய நேமாக நான் கொடுக்கணும். அதனால் மஷ்ரூம் எக் புர்ஜின்னு போட்டுட்டேன் ஈஸியாக. நீங்கள் உள்ளே பார்க்கும்போது நான் வெண்டைக்காய் ஆட் பண்ணேன். எனக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற சீசனுக்கு டயபெட்டிஸு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. உங்களுக்கு வெண்டைக்காய்ன்றது ரொம்ப பெஸ்ட் வே. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இம்யூனிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு எதமோ சொல்கிறாங்க. வரவும் போகிறவங்களாம் நிறைய இந்த COVID-19 எல்லாமே எதோ சொல்கிறாங்க. அதனால் எதுக்குமே வெண்டைக்காய் வந்து அந்த காலத்துலேருந்தே எல்லாருமே நல்லது சொல்லுவாங்க இல்லையா, அதை மனசில் வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன பண்ணேன்னா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை வந்து நான் சொன்னேன்ல, அந்த 50 ml ஆயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணன்ட்டு, அதில் வந்து கொஞ்சம் ஆயில் எப்படி நம்மளுக்கு லைட்டாக அந்த தவாவில் மிச்சம் இருக்கும். இது என்னென்னா, நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுனால அதில் கண்டிப்பாக அந்த ஃபிஷ்ஷோட கொஞ்சம் அந்த ஃபேட்டும் அந்த ஆயிலும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஒரு டேஸ்டியான ஒரு ஆயில் தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது நிறைய நம்ம என்ன பண்ணிடுவோம், சம்டைம்ஸு வேஸ்ட் பண்ணிடுவோம் இல்லையா. இதில் நம்ம தவா ஃப்ரை பண்ணுறதுனால ஆயிலும் ரொம்ப நிறைய இருக்காது. அதனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் வேறு எந்த ஆயிலும் கூட ஆட் பண்ணாமல் இதுலேயே நம்ம புர்ஜி பண்ணிடலாம். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுலேயே நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம், எல்லாமே இருக்குது, அதில் மசாலா இருக்கும். அதுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்க வேணாம் இதில், ஏன்னா அதுவே நல்லா ஸ்பைசியாக இருக்கும். அதனால் இப்போ தேவையான பொருட்கள்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஒன்றும் சிம்பிள் தான். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இஞ்சி நல்லது, ஓகேங்களா. இப்போ கொரோனாக்காக நல்லதுன்ட்டு இஞ்சி வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கங்க, வேணான்றவங்க விட்டுருங்க. கார்லிக் சேர்த்துக்கோங்க. கார்லிக் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா ஃபுட்லேயும் நீங்கள் கார்லிக் சேர்த்துக்கணும் எப்போவுமே. அதனால் அதை வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். கார்லிக் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி சில பேருக்கு பிடிக்காது புர்ஜியில், வேணான்றவங்க அதை எடுத்துடலாம். நான் போட்டேன், எனக்கு பிடிக்கும் இஞ்சி, ஆக்சுவலாக இஞ்சி ஃப்ளேவர், அதனால் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேவையானது இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து கறி லீஃபு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் வந்து மஷ்ரூம் ஒரு கப்பு, வெண்டைக்காய் ஒரு கப்பு, நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் ஒரு கப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டை. ஆயில் வந்து தேவையில்லைன்னா ஆல்ரெடி ஆயில் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை என்ன பண்ணுறோம், அப்புறம் ஒரு 3 சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசி இன்னும் வேணுன்றவங்க ஒரு 3 சில்லி போட்டுங்க, வேணான்றவங்க போடாதீங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் 3 சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அதை லிஸ்ட் அவுட்டில் சொல்கிறதுக்கு நான் இது பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஆயிலை வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனவுடனே ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். நல்லா ப்ரௌனிஷாக வரணும். ஆனியன் வந்து நல்லா வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா. அந்த டைமில் இஞ்சி போடுங்க. இஞ்சியும் அதே மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு, பூண்டும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வதக்குங்க, இன்னும் மீடியமாக வதக்குங்க. ஸோ வதக்கிட்டு சில்லியை போட்டுருங்க. அப்படியே 1 by 1 எல்லாத்தையும் போட்டுகிட்டே வாங்களேன். சில்லியை போட்டு வதக்குங்க. அதுக்கு அடுத்தது, ஏன்னா கருவேப்பிலையை முதல்ல போட்டிங்கன்னா தீஞ்சிடும், அப்புறம் அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வரும். அதனால நான் என்ன சொல்கிறேன், கருவேப்பிலை வந்து எல்லாம் வதக்கின பிறகு, இந்த மிளகாலாம் வதக்கின பிறகு அதுக்கப்புறம் போடுங்க கருவேப்பிலை. அப்போ தான் அந்த கருவேப்பிலை வந்து கருகாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கருவேப்பிலையை வந்து சில்லி போட்டதுக்கு அப்புறமா போட்டு வதக்குங்க. வதக்கி முடித்த உடனே என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல போட வந்து மஷ்ரூம் போட்டுடணும். அதில் மஷ்ரூமை போட்டு நல்லா சாட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மஷ்ரூம் அந்த ஒயிட் கலரு, நான் போட்டது 2 டைப் ஆஃப் மஷ்ரூம் போட்டிருக்கேன், ஒயிட் மஷ்ரூம் இல்லை ப்ரௌன் மஷ்ரூம், ரெண்டும் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மஷ்ரூமோட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு லைட் ப்ரௌன் ஆகும். ஆகும்போது சுருங்கிடும். போடும்போது ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேன் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் அப்படி சுருங்கிடும் வதங்கின பிறகு. இது சுருங்கின கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதோட வந்து இது போட்டுடுங்க, தக்காளி. அந்த தக்காளி வந்து முதலே போட்டிங்கன்னா அது அப்படியே பிசு நாய் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால் நம்மளுக்கு அது மாதிரி நம்ம புர்ஜி, ஸோ இது வந்து ட்ரையாக தான் இருக்கணும். அதனால் டேஸ்ட்டுக்கு நான் ஒரு தக்காளி போட்டேன், வேணான்றவங்க போடக்கூட தேவையில்ல. நான் ஒரு தக்காளி போட்டேன், பொடியை நறுக்கி நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்ட உடனே சீக்கிரமாக, இது இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஆகிடும், ஆனால் சீக்கிரமாக குக் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் இது எல்லாமே. அதனால் ரொம்ப டைம் எடுக்காது, நீங்கள் குயிக்காக பண்ணலாம். இதை கொஞ்ச நேரம் வதக்கி முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த வெண்டைக்காயை போட்டுருங்க. ஒரு கப் வெண்டைக்காயை நல்லா வதக்குங்க. வெண்டைக்காய் வந்து எப்பவுமே என்ன ஆகும்னா, கொஞ்சம் அதில் குழன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த பிசுன்னு இருக்கும். அந்த பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும் நல்லா வெண்டைக்காய். அப்போ தான் அந்த பிசுப்பு தன்மை போகும் அதிலேருந்து. இல்லைனா அது ராவாக இருக்கும், அப்படியே கரன்னு இருக்கும், உங்களுக்கு சாப்பிடும்போது நறுன்னு இருக்கும் இல்லையா. அது இல்லாத மாதிரி நல்லா அந்த பிசுப்பு தன்மை போகிற மாதிரி தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு அப்படியே பிரட்டிக்கிட்டே இருங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே அது ட்ரை ஆகிடும், நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஓகே, நல்லா வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு, ஒரு 60% குக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் வந்து முட்டையை வந்து 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள் எல்லாத்தையும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், கருகிடும்.
அதனால் இதுலேயே வைங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைனா சிம்லேயே கூட வச்சு பண்ணுங்க. முட்டை போடும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வைங்க. ஏன்னா முட்டை வந்து குயிக்காக பொடி மாசம் ஆகும் இல்லையா, அதனால வச்சுட்டிங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது முட்டை புதிரியாக வரும். ஓரளவுக்கு புதிரியாக வர டைமில் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க வாசனைக்கு, வேணான்றவங்க போடாதீங்க. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் வந்து தேவையான அளவு மேலே போட்டுக்கோங்க. எனக்கு ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சில்லியும் போட்டிருக்கேன். ஆல்ரெடி அதில் அந்த ஆயிலில் வந்து மிளகா மிக்சடு தான், அது மசாலா தான், அதுலேயும் கொஞ்சம் ஸ்பைஸ் இருக்கும். அப்புறம் நான் கொஞ்சம் பெப்பரும் போட்டு நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், மஷ்ரூம் வெண்டைக்காய் புர்ஜி ரெடி. சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பார்த்துங்க, ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா, மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் ஆயிலும் வேஸ்ட் ஆகாது, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாமே நம்ம அழகாக அதே ஆயிலே குக் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட தேவையில்ல. இது ஒரு சிம்பிள் குக்கிங், ஓகேங்களா? இது ஒரு எக்கனாமிக்கல் குக்கிங் தான். ஸோ எதையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இருக்கிற சுச்சுவேஷன்ஸில். ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஃபுட்டு. ட்ரை பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Bye.